இந்த நேரத்திற்காக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதியதாக வேறொரு கூட்டணியில் இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாடு நோக்கி நகர உள்ளதால் வருகின்ற 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் புயல் பாதித்த பகுதிகளில் இன்று 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதி மற்றும் சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டனர். காரைக்கால் அருகே கோயிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணங்கள் மூலமாக விற்பனை செய்த வழக்கில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ஓமலிங்கம் தேடப்படும் குற்றவாளியாக திருநள்ளாறு போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். நில மோசடி வழக்கின் பின்னணி என்ன? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை கோயம்பேடு சந்தையில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட இலவச மருத்துவ சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் பல ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியுள்ளது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை டிசம்பர் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.